இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், புதிய வருஷத்துல தூரத்தில் சமயத்தில் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு கூடி வர செய்திருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதனால இப்போ நம்ம தேவனை இதுவரைக்கும் ஆராதிச்சோம். இப்போ அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நம்ம வரப்போறோம். அப்போ நம்ம ஆராதித்த தேவன் யார் அடுத்து பார்த்துக்கணும். அடுத்து நாம் யாருன்னு பார்த்து ஆண்டவர் டாக்டர் மாதிரி அருமைன்னு சொன்னாரு. ஆனால் ஆதியானவர் அதுக்கு அதிகாரி இருப்பார். கொஞ்சம் முன்ன பின்ன போனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஆரம்பமாக நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் எடுத்து படிங்க. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கும் தகப்பனானான். நாம் ஆராதித்த நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அடுத்து தூரத்துல யார் பற்றி சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யாருங்க, ஆபிரகாம். அப்போ நம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். நம்முடைய தகப்பன் ஆதி தகப்பன் யாருங்க, விசுவாசியின் தகப்பன் ஆபிரகாம். அப்போ போவோம். அந்த ஆபிரகாமுடைய தகப்பன், இது ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி ஆபிரகாமுக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாங்கல்ல தேவன், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்ன பண்ணாரு, ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராவுக்கு 65 வயசு. குழந்தை இல்லாத கட்டத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கிற நேரம் சொல்றேன். அப்போ ஆபிரகாமுக்கு கூப்பிட்டு என்ன பண்றாரு, கூடாரத்திலிருந்து ஆபிரகாம் கூப்பிட்டு வெளியே வாக்கு கொடுக்கிறாருல, உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் எதை சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் கடற்கரை பூமியத்தை தோலை போலவும் சொல்றாரு. அப்போ அதுல நம்ம பார்க்கிறோம், நம்புறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கிறோம். ஏன்னா நம்புறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய சரீரமும் செத்து போச்சு. அப்பதான் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனானவர் உன் சந்ததி இப்படியா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, வாக்கு கொடுக்கிறார். அத அவன் என்ன பண்றான், நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாலும் சொன்னவர் செய்வார் நம்பலாம். அதான் விசுவாசம். அப்படியேப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததி தான் நாம விசுவாச சந்ததி. புரியுதுங்களா? அப்போ அப்படியேப்பட்ட சந்ததியில இருக்கிற நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். போதுங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கக்கூடிய தேவனானவர் என்ன பண்ணிக்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த திட்டத்தையே என்ன பண்ணிக்கிறாரு. இந்த கோயில்களுக்கு நம்ம எல்லாரையும் குறிச்சு அந்த வாக்குத்தத்தம் பண்ணார்ல, நட்சத்திரத்தை போல பூமியின் தோலை போல அந்த தூள்லையும் நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிறாரு. அந்த நட்சத்திர கோட்டங்களையும் அப்பயே நம்ம பார்த்துக்கிறாரு. அப்போ தெரிந்து கொண்டதே தெளிவா சொல்ல என்ன பண்றாரு, கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னமே எல்லா ஜனங்களிலும் நீ அவருக்கு வேணும்னு சொல்ல என்ன பண்ணிக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட நாம் இப்போ சபையில ஆராய்ச்சிக்கிறோம், ஆராய்ச்சி வரோம், ஆராய்ச்சி போறோம், பூமியில் இருக்கிற வரைக்கும். அப்படின்னா
இன்னைக்கு அவருடைய ஆவியாளர் மூலமா இப்படி விசுவாச தந்ததிகளா இருக்கிற நமக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். நான் ஒரு வசனம், நீங்க ஒரு வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, ஐயா எல்லாரும் எடுத்துக்கிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்தாச்சுங்களா? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆகிய தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விலக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆய்கணிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ நம்ம வாசித்த 14 வசனங்கள்ல மாறி மாறி வர்றது என்னங்க? முதல் வசனமே என்ன சொல்லுது? ஒரு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆகிய தீர்ப்பு இல்லை. ஒரு தேவ மனுஷன் சொல்றவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து இருக்கிறன்னு சொல்லியும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆகிய தீர்ப்பு இல்லை. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவருக்காக எல்லாருக்கும் நான் செய்யறேன்னு சொல்லி இருந்துக்கிட்டு ஆவியின்படி நடக்காம ஒரு கால் மாம்சத்தின்படியே வாழ்ந்ததை என்ன இருக்குதுங்க? சொல்லுங்க. சொல்ல கலந்துங்களா? தமிழ் நானு தெலுங்கு கன்னடம் அதிகமாக பேசுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரு மனுஷன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடந்தா ஆகிய தீர்ப்பு இல்லை. ஒரு சமயம் நான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லி ஆவியின்படி நடக்காத படிக்கு மாம்சத்தின்படி நடந்த என்ன இருக்குங்க? ஆகிய தீர்ப்பு இருக்கு. அதை குறிச்சு மாறி மாறி ஆவிக்குரிய காரியம், ஆவின் சிந்தை, மாம்ச சிந்தை. என்ன? ஆவின் சிந்தை, மாம்ச சிந்தை. அப்போ மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை சொல்லு. அப்போ ஆவின் சிந்தை தேவனுக்கு பிரியமானது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி தெளிவா புரிஞ்சுக்கணும்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆவியினால நாம் நடத்தப்படலன்னா என்ன பண்ண முடியாது? தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. ஆனா நானும் தேவனுடைய பிள்ளை சொல்லி நானும் சொல்லிக்கலாம், இருக்க சொல்லிக்கலாம். ஆனா தேவ ஆவியினால என்ன பண்ணணும்? நடத்தப்படுவோம். அப்படின்னு சொன்னா இந்த எழுத்தை குறிச்சு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ இது ஈஸியா நம்ம
புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா அதிலே 11ஆம் அதிகாரம், ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 2 மரத்தை குறித்து சொல்லுது. 26ஆம் அதிகாரம் வசனம், ரோமர் 11:26 வசனம். இந்த பிரகாரம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சாரி, சுபாவத்தின்படி காட்டொழிய மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது நிச்சயம் அல்லவா? அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தில், அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினால் நிலைத்திராத இருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரே. அப்போ நல்ல ஒளிவ மரம், கெட்ட ஒளிவ மரம். அப்போ ஒட்டை பற்றி சொல்லுது. ஒட்டு கட்டுவாங்க இல்லையா? நம்ம நாட்டு கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பக்கம் ஒட்டு கட்ட மாஞ்செடி ஒட்டு, வயசெடி ஒட்டு, சப்போட்டா ஒட்டு தோட்டம் இருக்கா? அந்த பக்கம் இருக்கு. காவிரிப்பட்டினம் பக்கம், சந்தூர் பக்கம் இருக்கு, பல ஏரியாவும் இருக்கு. அப்ப அந்த ஒட்டை பிடிச்சி அவர்கள் ஒரு விவரம் கொடுத்தார். இது நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அப்போ ஆவியின் கனி, மாம்சத்தின் கனி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், அதற்கும் படிங்க. ஆவியின் கனி, மாம்சத்தின் கனி. நானே படிக்கிறேன். படி. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிய சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. மாம்ச கிரியைகள். அடுத்து ஆவின் கனியோ அன்பும் சந்தோஷமும் சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மாம்சத்தின் கனி கிரியை குறித்து இப்படி சொல்லுது, ஆவியின் கனியை குறித்து இப்படி சொல்லுது. 2 விதமான கனி. புரியுதுங்களா? அப்போ மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. அப்போ பழைய மனிதன், புதிய மனிதன். பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, என்ன சொல்றாரு? இனி வாழ்வது நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்றான்னு சொல்றாரு. புது சிருஷ்டி, பழைய ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே சொல்றாரு. அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு எப்படி அந்த மனுஷன் வரான்? அப்போ நாம் எல்லாரும் கிறிஸ்துவ ஏற்றுக்கு முன்ன எங்க இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சில வசனங்களும் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வமாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சம் மனுஷன் விரும்பினபடியே செய்து சுபாவத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். இதான் நம்முடைய பழைய நிலைமை. இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கு முன்ன இதான் நம்முடைய நிலைமை. அது மட்டுமல்ல, அதிலே 14ஆம் வசனம், ஆனப்படியால் முன்னே மாம்சத்தின் படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தின் கிரியைகளினாலே மாம்சத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்தி சேதனம் இல்லாத எண்ணப்பட்டவர்களாக இருந்து நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலை காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும்
தேவனுக்கு விரோதமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுக்கும் நமக்கும் சமம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நம்பிக்கையும் கிடையாது. காரியத்துக்கு சுரங்கா நம்ம இருந்தோம். தேவன் இல்லாதவர்களா இருந்தோம். நம்ம மாம்சம் மனசு விரும்பிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்து நம்ம பழைய வாழ்க்கை. கிறிஸ்துவ அறியாத ஒரு மனுஷனுடைய நிலைமை. அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனை என்ன பண்ணணும்? நல்ல மனுஷனை மாற்றணும். நல்ல வழிமரம் கிறிஸ்து, கெட்ட வழிமரம் மனுஷன். இது எப்படி அப்படின்ட்டு ஒரு செயல்முறை விளக்கத்தில் நம்ம இது பண்ணும்போது தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுனால ஆள் பாரப்படுத்தின பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது இது ஒரு மாங்காய் செடி. அப்போ மாஞ்செடி ஒட்டு வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கொட்டை ஒரு இடத்துல முளைக்கு போட்டு அது வியாபாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பண்ணையில் வளர்ப்பாங்க. அந்த வளைக்கிற கொட்டை அப்படியே மரமாச்சுன்னா என்ன ஆகாது, சரியா காய் வராது. காயும் வராது, தரமும் இருக்காது. அப்போன்னா என்ன பண்ணோம், அது நல்ல மரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணோம், ஒட்டு கட்டணும். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு முளைச்ச மரம் அப்படி இருந்துச்சு, சரியா காய் வராது. அப்போ ஒட்டுவாங்க, குண்டு மாங்காய். ஒட்டு கட்டாத மரத்தில் வர்றது தரம் இருக்காது, நல்லாவே இருக்காது. ஆனால் ஒட்டு கட்டின மரத்தில் வர்றது என்னன்னு சொன்னால் நல்ல தரமாக வரும், ருசியாகவும் இருக்கும், பலன் கொடுக்கும். அப்படின்னு சொன்னால் அந்த கொட்டை மரம், கொட்டை செடி எதுக்கு? பழைய மனுஷனுக்கு மாம்சத்துக்கு அடுத்த காரியத்துக்கு அடையாளம். அப்போ அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக வரணும்னு சொன்னால் அந்த கொட்டை செடி என்ன பண்ணணும், நல்ல மரத்தோட ஒட்ட வைக்கப்படணும், கொண்டு வந்து ஒட்டு கட்டப்படணும். அப்போ ஒட்டு கட்டப்படணும்னு என்ன பண்ணணும், அந்த ஒட்டுக்கு நாற்று வளர்க்குறான் இல்லையா, அந்த நாற்றுக்காரன் எங்கக்கிறான்னு போய் என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சி நாற்று இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம், இந்த ஒட்டு கட்டி வளர்க்கக்கூடிய எஜமான், தோட்ட எஜமான், தோட்டம் நாற்று வளர்க்குறவங்கிட்ட போய் ஒரு கிரையும் கொடுத்து என்ன பண்ணோம், நாற்று வாங்கணும். அப்போ நாற்று வாங்கின பின்னாடி என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பாருங்க, இது இப்படியே இருந்தா செட்டா வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணோம். இது வெட்டி கொஞ்சம் என்ன ஆச்சு, வெட்டி திரும்பவும் பதியம் போட்டு இது வளர்க்கணும். பிரிஞ்சுக்கலாம். இதான் கொட்டை நாற்று ஒட்டு பொண்ணு என்ன பண்ணோம், வளர்ந்துட்டு என்ன பண்ணோம், வெட்டி கொண்டு போகிறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நம்ம எங்கே ஒட்ட வைக்கப்படுறோம், எந்த விதமாக கிறிஸ்து அன்றைக்கு நம்ம வரோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மாம்சம் மனசு விரும்பின பிரகாரம் நம்ம பார்த்தது நினைச்சது எப்படியோ அப்படி என்ன நம்ம வாழ்ந்துருந்தோம். தேவனுக்கு நமக்கு சம்மதமே இல்லாத வாழ்ந்துருந்தோம். அப்படியே எந்த விதத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படியா வந்தோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படியா வர சொல்லுங்க. என் பேர் சுப்பிரமணி, துணி தேவ சமன், நீங்களும் அப்படிதான். இங்க யாரும் பரம்பரை தேவ சந்தையிலிருந்து யாரும் வந்தவங்க இல்லை. இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமே, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமே, நம்ம எப்படி வந்தோம், கிறிஸ்துக்கிட்ட எப்படி வந்தோம் சொல்லுங்க, சொல்லுங்க. சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடியும். நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி வந்தோம், எத்தனையோ தெய்வத்தை வணங்கணும். நான் பேசுறது வேற, நினைச்சது வேற, பார்த்தது வேற, வாழ்ந்த வாழ்க்கை வேற, முற்றிலும் பாவத்தை காணுது. இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளா கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன். நான் எப்படி வந்தேன், நீங்க எப்படி வந்தீங்க, கிறிஸ்துக்குள்ள எப்படி வந்தீங்க சொல்லுங்க. அது தெரியலையா? ஞானஸ்நானத்தின் மூலமா
அதனால்தான் அதுலேயே ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் நானே படிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்படிதான் வாருங்க, புரியுதுங்களா? அந்த கொட்டை செடி மேல தலை வெட்டப்பட்டு அந்த நல்ல செடியாகிய கிறிஸ்துவோட ஒட்டு கட்டப்படுறதுக்காக ஆயத்தமாகிற மாதிரி நம்ம சுவிசேஷத்தை கேட்டு நான் பார்த்தது, நினைச்சது, செய்தது, வாழ்ந்தது எல்லாம் பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம்னு சொல்லி மற்றவங்க சொல்லி அல்ல, நானே என் நிலைமையை உணர்ந்து அறிக்கையிட்டு, புரியுதுங்களா? ஆண்டவருக்கு நான் வரேன்னு சொன்னா அந்த கொட்டை செடியாகிய மாகாணத்தை மேல தலை வெட்டி எடுக்கப்படுற மாதிரி இனி நான் அல்ல, அவர் சொல்றல, இனி நான் அல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்குறேன், மனம் திரும்புறேன், புரியுதுங்களா? அந்த மனம் திரும்பின அனுபவத்துல தான் கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோட எழுந்தார். அதுக்கு அடையாளமா அந்த ஞானஸ்நானத்தை எல்லாம் பண்றோம். ஒப்பு கொடுக்க குறிச்ச போயிருந்தா ஞானஸ்நானத்தின் மூலமா தான் மனம் திரும்புகிற அனுபவத்தோட பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவோட ஒண்ணாக்கப்படுறோம். அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துக்குள்ள நம்ம வரோம். அப்போ வரோம்னு சொன்னா இப்போ அந்த ஒட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நாம்னு சொன்னா இப்போ இதெல்லாம் பண்ணுதுங்க. இந்த இது இதோட ஒட்ட வைக்கப்படுது. ஒட்ட வைக்கப்பட்ட பின்னாடி கொஞ்ச நாள் போய் என்ன பண்ணும்? இந்த பாரு, இதுதான் எதுங்க, புரியுதுங்களா? இது கீழே இருக்கிறது அடிச்செடி, பழைய செடி. இது புது செடி. இது நல்ல மரம், தலையோடு இருக்கிறது நல்ல மரம். இது வெட்டி எடுக்கப்பட்ட கட்டை இருக்குது நாங்கள் பழைய மனுஷனுக்கானது, பழைய செடி, புரியுதுங்களா? அப்போ இது கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானஸ்நானம் தான் அந்த ஒட்டு, புரிஞ்சுக்கலாம்? இந்த ஒட்டு கிறிஸ்துவோட மன திரும்பிய அனுபவத்தில் ஒட்ட வைக்கப்படுறோம். ஒட்ட வைக்கப்பட்ட பிற்பாடு என்ன பண்ணோம்? அது ஒரு 3 மாதம் 6 மாதம் என்ன பண்ணோம்? அந்த ஒட்டு நாட்டு தண்ணி ஊற்றி தோட்டக்காரனால வளர்க்கப்படணும். வளர்க்கப்பட்ட பிற்பாடு அது ஒட்டுது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். அது ஒரு 3 மாதம் 6 மாதம் தண்ணி ஊற்றி ஒட்டு கட்டுற மனுஷனால் வளர்க்கப்படுறதுனால பாதுகாக்கப்பட்ட பின்னாடி இப்போ இந்த நல்ல மரமும் இந்த வெட்டி எடுக்கப்பட்ட கெட்ட நாத்தேனா அது ஒட்டுது, புரிஞ்சுக்கலாம்? அப்போ ஒட்டுனு பின்னாடி அதை கட் பண்ணுவாங்க. முதல் எதை கட் பண்ணுவாங்க? முதல் நாட்டினுடைய மேல் பாகத்தை கட் பண்ணாங்க இல்லையா? என்ன காமிச்சு இல்லையா? இந்த இடம் காமிச்சல, கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இது ஒன்றும் இல்லாமல் இருக்கு, புரியுதுங்களா? இந்த இடம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இது பழைய நல்ல மரத்தோடு இருக்கு. எது? நல்ல மாங்காய் செடி, மாங்காய் மரத்தோடு இருக்கு. ஒட்டு ஆனால் கட்டப்பட்டாச்சு. அப்போ ஒட்டு
பின்பாடி ஒட்டு கூடியாச்சுன்னா கீழ்பாகம் என்ன பண்ணணும்? நல்ல மரத்தினுடைய கீழ்பாகம் வெட்டப்படணும். புரியுதுங்களா? ஒட்டு நாத்தினுடைய மேல் பாகம் முதல் வெட்டப்படணும். அப்போ நல்ல மரத்தில் ஒட்டு கட்டி முடிச்சிட்டு பின்னாடி அது கொண்டு போய் இன்னொரு இடத்துல நட்டு அது பலன் கொடுக்கக்கூடிய நல்ல மரம் வளரணும்னு சொன்னால் இந்த நல்ல மரத்தினுடைய கீழ்பாகம் எல்லாம் என்ன பண்ணணும்? வெட்டப்படணும். உங்கள் வீட்டின் இதுல புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடம் எதுன்னு சொன்னால் கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார் ஒரு இடத்துல. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் கடைசியில் சிலுவையில்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப பாவியான மனுஷனை ஒரு பரிசுத்தவனா கொண்டு வரணும், நல்லவனா கொண்டு வரணும்ன்றதுக்காக தன்னுடைய குமாரனானவராகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் என்ன பண்ணோம்? கைவிட வேண்டிய அவசியம் தேவை இருந்துச்சு. அதனால பிதாவானவரால் கைவிடப்பட்டார். அப்ப கைவிடப்பட்டு எங்க வராரு? கெட்ட மனுஷனை என்ன பண்ணோம்? நல்ல மனுஷனா மாத்தினன்றதுக்காக இவனோட சேர்றாரு. புரிஞ்சு போச்சுங்களா? இதுதான் ஒட்டினுடைய ரகசியம். அப்போ பிதாவானவர் கைவிடப்பட்டு கெட்ட மனுஷன் நல்லவனை மாத்தினன்றதுக்காக கெட்ட மனுஷன் மனம் திரும்பி கிறிஸ்துவோட ஞான ஸ்நானத்தினால ஒட்ட வைக்கப்பட்ட பிற்பாடு கிறிஸ்துவும் அந்த மனம் திரும்பிய பாவியான மனுஷன் என்ன ஆகுறாங்க? ஒன்னாகிறாங்க. புரியுதுங்களா? இந்த மனம் திரும்பின மனுஷனோட கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவோட மனம் திரும்பின மனுஷன் இருக்கிறான். அப்போ இந்த ஒரு வாழ்க்கையில கடந்து போக 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 என்ன ஆகும்? நம்முடைய பழைய மனுஷனுக்கான சுபாவங்கள் என்ன ஆகணும்? மாறின்னு வரணும். மாம்ச சிந்தை மரணம் சொல்லுதுல்ல, மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நம்ம பார்த்தோம்ல. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து எத்தனை பார்த்தோம்? அத்தனையும் மாறின்னு வரணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கும் போது, மனம் திரும்பி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம எதையெல்லாம் அறிக்கைத்தமோ, என்ன எதிலிருந்து நம்ம மனம் திரும்பி வந்தோமோ அந்த நிலையை என்ன பண்ணோம்? அப்படியே நிலைக்கணும். அந்த ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல செடியோட கிறிஸ்துவோட நம்ம ஒட்ட வைக்கப்பட்ட பிற்பாடு இதானா இந்த நல்ல செடி எதை வச்சு பூமியில நிலைக்கணும்? கனி. நல்ல மரத்திலிருந்து கெட்ட கொட்டை செடியோட வெட்டியாச்சு. ஒட்டன செடி நல்ல செடி தான், ஆனா அது பூமியில் நாட்டப்படணும். அது நல்ல கனி கொடுக்கணும். இது கெட்ட கனி கொடுக்கக்கூடியது கொட்டை செடி. புரியுதுங்களா? அந்த கொட்டை செடியை வச்சே நம்ம என்ன பண்ணோம்? நல்ல கனி கொடுக்கக்கூடிய நல்ல மரம் என்ன பண்ணோம்? அந்த கெட்ட மனுஷனை வச்சுதான் பூமியில ஏசாயர் ஒரு வசனம் சொல்றாருல்ல, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் தான், ஆளக்கூடியவர் தான், எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியவர் தான், எல்லாத்தையும் எங்கேயும் இங்கிருந்து பரிபாலனம் பண்ணக்கூடியவர் தான். ஆனாலும் அவர் தான் தேவன் என்பதற்கு யார் வேணும்? நாம் வேணும். நாம் யாருங்க? அவருடைய பிள்ளைகள். நம்ம மாம்ச விரும்பின் பிரகாரம் வாழ்ந்து தேவனுக்கு விரோதமா இருந்து மனதிற்கு வந்தோம்ல, நாம தான் அவருக்கு வேணுமா? அப்போ நம்மைய வச்சுதான் அவர் தான் பண்ணுவாரு. அவர் காரியத்தை வெளிப்படுத்துவார். அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம வேணும், துதிக்கிறதுக்கு வேணும், அடுத்து அவர் வார்த்தை சொல்றதுக்காகவும் நம்ம இந்த பூமியில வேணும். அது மட்டும் இல்ல, அவருக்கு சாட்சியா வாழ்றதுக்கும் நம்ம இந்த பூமியில வாழணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த மனுஷன் மனம் திரும்பிய மனுஷனை வச்சுதான் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் காரியத்தை செய்வார். புரியுதுங்களப்பா? அப்போ அப்படி இருக்கிற மனுஷன் அந்த கிறிஸ்துவோட ஒருங்கிணைந்து
அந்த ஜெப வாழ்க்கையில மனம் திரும்பிய அனுபவத்துல அறிக்கிட்ட பாவத்துக்கு திரும்பியும் போகாத படிக்கு அப்படியே இருந்து வந்தானாக்கா அது நல்லது. அந்த மனுஷனை வச்சு என்ன பண்ணிவாரு, ஆண்டவர் அவருக்கு பயன்படுத்திக்குவாரு. அப்படி இல்லாத படிக்கு போயிருந்தா இந்த தோட்டக்காரர் என்ன பண்றான், செடி வளர்க்கணும் இல்லையா, ஒட்டு நாற்று வயல் வந்து அதை கட் பண்ணி நல்ல செடியோட ஒட்டி கட்டி அதையும் கட் பண்ணி வளர்க்குறான்ல. அப்போ அவன் வளர்க்குற கட்டத்தில் அவன் டெய்லி என்ன பண்ணான், தண்ணி பாய்க்கிறது மட்டும் இல்லை, அது இன்னொரு வேலையை செய்யும். என்ன செய்யும், கீழே வெட்டப்பட்ட அந்த செடி மேலே துளிர் போட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா, மேலே துளிர் போட ஆரம்பிக்கும். அது என்ன அர்த்தம் சொன்னா, மனம் திரும்பின நானே மனம் திரும்பிட்டா உடனே பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்தமா ஆயிட்டேன் நானே. புரியுதுங்களா நான் சொல்றது? வயிற்றுல உருவான குழந்தை அது என்ன பண்ணும், நான் அம்மா வயிற்றுல குழந்தை உருவாயிட்டுன்னு அது என்ன பண்ணுது, அப்படி இருக்குமா, அது வளரணும். மனம் திரும்பின நான், கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்பட்ட நான், கிறிஸ்துவுக்காக வாழணுன்ற சிந்தையோட எந்த பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பி நான் வந்தனோ அந்த பாவத்துக்கு நான் திருப்பி இடம் கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்தோட, கிறிஸ்துவுக்காகவே நான் வாழணுன்ற எண்ணத்தோட நான் வாழணும். அப்போ அது இல்லாதபடி நான் ஆண்டவர் பிள்ளை தானே, ஞானஸ்நானம் எடுத்துருந்தேனே, ஆராதிக்கிறதுதானே, காணிக்கு போகிறதானே, தசமம் கொடுக்குறதானே, நான் விசுவாசி தானே, இல்லை ஊழியம் செய்கிறது தானே சொல்லி யானாதானம் எத்தனை பக்கம் இருந்தாக்கா இந்த கொட்டு நாட்டினுடைய மேல் பக்கம் என்ன ஆகும், துளிர் போட ஆரம்பிக்கும். இந்த இடத்த என்ன பண்ணோம், துளிர் வர 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 கட் பண்ணி விட்டுனே வரணும். புரியுதுங்களா? அதை தோட்டம் என்ன பண்ணோம், அப்பப்போ பராமரிக்கணும். பராமரிக்காமல் விட்டான்னு சொன்னாக்கா எங்கள் தோட்டங்கள்லாம் வருது, மாங்காய் மரம் ஒன்றே இருக்கும், பாதி மரத்தோட ஒட்டு மாங்காய் இருக்கும், பாதி மரத்தோட கொட்டை மாங்காய் இருக்கும். நீங்கள் இங்கே தோட்டங்களில் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துக்கிறீங்க கிடையாது. மாங்காய் மரம் ஒன்று தான், ஆனால் 2 விதமான காய் மாங்காய் இருக்கும். ஒரு பக்கம் ஒட்டு மாங்காய், ஒரு பக்கம் குண்டு மாங்காய் இருக்கும். ஒன்று ருசியாக இருக்கும், ஒன்று புளிப்பாக இருக்கும். ஆனால் பார்த்தாக்க என்ன எப்படிக்கும், ஒரே மாங்காய் மரத்தில் 2 விதமான மாங்காய் இருக்கு. ஆச்சரியமா இருப்பான். ஆனால் அந்த மரம் இல்லை, அவங்க நட்டா இல்லை, அது வளர்க்குறா இல்லையா, நாத்தடியில் நடக்கிற தப்பு. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி அஜாக்கிரதையாக நான் மறந்துட்டு ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லி வெளியே போயிட்டோம்னா அது என்னன்னு சொன்னால், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது துளிர் கட் பண்ணி அஜாக்கிரதையை விடாத நிலைமை. எத்தனை கிழமை பார்த்தீங்களா, கிளை ஒட்டு செடியில் எத்தனை கிளை இருக்கு. நல்ல செடி இதுன்னு வச்சுக்காங்களேன், புரியுதுங்களா? இது ஒட்டு செடி தொடுத்து தொழிலுது, புரிஞ்சுங்களா? அப்போது நான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் சொல்லி அஜாக்கிரதையா பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் பரிசுத்தத்தை குறித்து பையன் பக்தி இல்லாத படிக்க இருந்தாக்கா என்ன பழைய காரியமெல்லாம் என்ன ஆகும், விட்டு வந்ததெல்லாம் வந்து இதை பலவிதமாக கிளை விட்டு என்ன ஆகிடுங்க, கட் பண்ணதெல்லாம் விட விட்டாக்க அப்படியே தொழுத்துன்னு போகும். அப்போ இதுவும் அதுவும் சேர்ந்து ஒன்றா வளர்ந்து என்னங்க பாருங்க, இதை முன்ன சொன்னல, ஒரே மரம் 2 விதமான காய் வரும். இது கொட்டை காய் வரும், பழசல்கிறது, இது நல்ல காய் வரும். புரியுதுங்களா? அப்போ அதுதான் சுருக்குமா ஆவியின் சிந்தை மாம்சத்தின் சிந்தை. ஆவியின் படி நடந்தா அப்படி, மாம்சத்தின் படி நடந்தா அப்படி. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல மரம் கெட்ட மரம். யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் படிங்க. யாக்கோபு
3ஆம் அதிகாரம் 12 9 12 யாக்கோபு படிங்க, எட்டீங்களா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. படிங்க, சொல்லுங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக அங்கே அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9 10 11 12 அதேதான். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின் படியே உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரை அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீருக்கு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு பக்கம் தேவனை துதிக்கிறோம், ஒரு பக்கம் சபிக்கிறோம்னு எழுதுறாரு. இந்த வாயி ரெண்டு பக்கம் பேசும். இங்க ஆண்டவர் வீட்டில் வரும்போது ஆண்டவர் பற்றி பேசணும், துதிக்கிறோம். அப்போ வீட்டுக்கு போகும்போது அதான் ஒரே நீர் குச்சில ஒரே கொலையில ஒரு பாட்டில் தண்ணி தித்திப்பாவும் ஒரு பாட்டில் தண்ணி கசப்பாவும் வருமா? ஆனா மனுஷ மத்தியில் வருது இல்ல? வேதம் போய் சொல்றா? போய் சொல்ல புரியுதுங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஆண்டவர் பந்தியில் பங்கெடுக்கிறாங்க. ஆனா கெட்ட வார்த்தை பேசுறாங்கல்ல, ஒரு பக்கம் நல்ல வார்த்தை பேசுறாங்க, ஒரு பக்கம் கெட்ட வார்த்தை. கொஞ்சம் கவனிக்கல, ஒரு பக்கம் நல்ல பேசியும் பேசுறாங்க, ஒரு பக்கம் கெட்ட பேசியும் பேசுறாங்க. அதான் அதனுடைய அர்த்தம். அதனால ஒரே ஊற்றுக்கணிலிருந்து தித்திப்பும் கசமான தண்ணி சுரக்குமா? அப்ப அத்தி மரம் ஒளி பழத்தை கொடுக்குமா, இல்ல திராட்சை செடி அரிசி பழத்தை கொடுக்குமா? அதுவும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் 27வது வசனம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் கெட்ட கனிகளை மன்னிக்கணும். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. புரியுதுங்களா? ஆனா 16 17 7ஆம் அதிகாரத்துல 16 17 17. அப்போ ஆனா இந்த இதுல பார்க்கும்போது ரெண்டும் கலந்த வாழ்க்கை இருக்கு. சபைக்குள்ள வரும்போது கிறிஸ்துவ வாழ்க்கை, சபை விட்டு வெளியே போகும்போது உலக வாழ்க்கை. அப்படி இருந்தா அப்ப ரோமர் 8:1 பிரகாரம் என்ன பண்ண முடியாது? நம்ம கட் பண்ணி பார்க்கலன்னா என்ன ஆகுது? அந்த தண்டனைக்கு தப்ப முடியாது. ஒருவனுக்கு ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆகிய தீர்ப்பு இல்லை. அஜாக்கிரதையாக இருந்து ஒரு கால் ஆவியின்படி நடக்காதபடிக்கு கலப்படமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? தண்டனைக்கு தப்ப முடியாது. உங்க தெலுங்கில் தான் சொல்லுவீங்க. ஒரு உதாரணம், போட்டியில் கூட்டிக்கு திணிபத்தியம் இந்த ஒட்டச்சானே வயிற்றுன்னு சொல்லுவாங்க, எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு வேலை செய்யறோம், பாடுபடுறோம் இந்த ஒட்டச்சானே வயிற்றுக்கு. அப்போ இவ்வளோ பாடுபட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு வந்து ஆராய்ச்சி ஆண்டு பிள்ளைகளாக இருந்து நம்ம சுற்றி இருக்கிற ஜனம் ஜாதி சொந்தம் பந்த மத்தியிலெல்லாம் எத்தனை கேவலம் அவமானம் ஏசுனார் ஏற்றுக்கிறதுனால இருந்துக்கின்னு இவ்வளோலாம் இருந்துட்டு
வருஷம் பூரா செலவு பண்ணி பணம் கட்டி படிக்க வச்சு பசங்க முட்டை வாங்கின பரீட்சையில் எப்படிக்கும் புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட்டு. ஆண்டவர் வருமானம் நம்ம கைவிடப்படுவோமா எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. விசுவாசியே ஊழியக்காரன் பார்க்கக்கூடாது, ஊழியக்காரன் விசுவாசியும் பார்க்கக்கூடாது. அப்பாவை பிள்ளையும் பார்க்கக்கூடாது, பிள்ளை அப்பாவும் பார்க்கக்கூடாது. புருஷனை மனைவியும் பார்க்கக்கூடாது, மனைவி புருஷனையும் பார்க்கக்கூடாது. யாரையும் பார்க்க கூடாது. புரியுதுங்களா? அப்போ நியாய தீர்ப்பு நாளில் யாரும் சப்போர்ட்டு சிபாரிசு பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ இப்போ எனக்கான மரணம் வருமானா என் நிலைமை என்ன? புரியுதுங்களா? ஏன் சாவு பற்றி சொல்றீங்களா? என்னதான் நான் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ எனக்கான மரணம் நான் வரும், நான் சந்திப்பேன்னா நான் பரலோகம் போகணும், இல்லை ஆண்டவர் வருமானா நான் எடுத்துக்கொள்ள படணும். இந்த கேள்விக்கு மட்டும் நம்ம பதில் உள்ளவங்கள இருந்தா நம்ம யாரை பத்தி எதுவும் சொல்றதுக்கு காலம் இல்லை, நேரமும் இல்லை. அதை விட்டு போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பேரை பார்த்தோம்ல, வருமானம் கேட்டான் வருஷம் பிச்சம் கடல்ல நடந்த பார்த்து எத்தியாதையும் பார்த்து என்ன பண்ணான்? பொழுது போயிட்டான். அதனால யாரா இருந்தாலும் யாரையும் நம்ம பார்த்து நம்ம வட்டம் இருக்க கூடாது. கிறிஸ்துவோட ஏதாவது சித்தத்தின் படி செய்து முடிப்பதே போஜனம் சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல. அதுலயே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 17ஆம் அதிகாரம் 17ல 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இது யார் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பார்த்து ஜெபிக்கிற காரியம் என்ன? பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். புரியுதுங்களா? அவர் வந்த நோக்கம் என்ன? எதுக்காக பிதாவானவரால் தான் அனுப்பப்பட்டு வந்தேனோ அதை செஞ்சு முடிக்கிறது தான் அப்படி குறியாவே இருந்துச்சு. செய்து முடிச்சுன்னு சொல்லி எந்த இடத்த காட்டுது? இது சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லி தலை சாய்ச்சி ஜீவனை விட்டாருல்ல. புரியுதுங்களா? அந்த இடம். அப்போ நம்ம நிலைமை என்ன? நம்ம வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை அறிஞ்சவங்களா புரிஞ்சவங்களா இருக்கிறோமா? இப்போ கிறிஸ்து வந்தா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுமா? அது எப்போ நடக்க போகுது? எவ்வளவு நேரம் நடக்க போகுது? ஆண்டவர் வருகை எடுத்துக்கொள்ளப்படுறது எவ்வளவு நேரம்? இமைப்பொழுது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயிலும் கடைசி காலம் கணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுபக்கம் ஆக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதுல கண்டு மூடி முடிக்கிற நேரத்துல அவருடைய வருகை இருக்கும். அந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? புரியுதுங்களா? நான் யாரும் பார்க்க கூடாது. ஆனால் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னை சார்ந்தது, மற்றவங்களுக்காக பரிந்து பேச வேண்டியது என்னை சார்ந்தது. அதான் என்னால் முடியும். ஆனால் மற்றவங்க திருத்தது எங்கால சத்தியத்தை சொல்லலாம் முடியும். அந்த திருத்தது என்னால் முடியுமா? புரியுதுங்களா? இல்லை ஆண்டவரே நான் எவ்வளோ சொல்லி வச்சுக்கிறேன், அந்த பிரேக் கொஞ்சம் அந்த பாப்பா கொஞ்சம் சொல்லுங்க, ஏற்கனவே சப்போர்ட் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. என்னை காத்துக்கொள்ள வேண்டியது என்னை சார்ந்தது. புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா கைவிடப்படுவோமா? நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இல்லை அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா?
பண்றதுக்கு நாம தான் நமக்கு பொறுப்பாளி. அதனால இந்த இடத்துல நாமே ஆராய்ச்சி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம யாராதாலும் இருந்தோம்னா ஒரே மரத்துல 2 மாங்க விட்ட மாதிரி கெட்ட பேசி கெட்ட வாழ்க்கையும் வாழ்வோம், நல்ல பேசி நல்ல வாழ்க்கையும் வாழ்ற மாதிரி இருந்திருப்போம். ஆனா கடைசி போய் கரை என்ன பண்ண முடியாது, கரை சேர முடியாது. அதனால இதுக்கு நாம தான் நமக்கு பொறுப்பாளி. அதனால இதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.